அண்ணா ஓகே. அது வரும் ஆனா வராது அந்த மாதிரி வரலாம். ஸோ anyway தேங்க்யூ கமல் சார். யோசிக்கிறேன் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்க. வரலனாலும் சரின்றாங்க. எப்பா ஓட்டு போடுறவங்க யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க. இந்த வீடியோவில் இன்டர்வர் த்ரிஷாட்ட கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அண்ட் இதுக்கு த்ரிஷா என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா, கல்யாணத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அது நடந்தால் ஓகே நடக்காட்டியும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நக்கலா பார்த்த கமல் ஷாக்கிங்காக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. கமலோட இந்த ஸ்பீச் தான் இப்போ ஷாக்கிங்கான விஷயங்களை கலைப்பிருக்கு. ஸோ ஆல்ரெடி விஜய் அண்ட் த்ரிஷா அவங்க 2 பேருமே டேட் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகும் போது. ஸோ விஜய்க்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் கமலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிஷா அண்ட் விஜய் அவங்க லிங்க் பண்ணி பேசினது தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ இந்த இடத்துல கமல் விஜயோட பாட்டி டிவிக்கே தான் குறிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட கருத்தாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி டிவிக்கேவோட மீனிங் த்ரிஷா விஜய் அண்ட் கீர்த்தி சுரேஷ்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லா பேருமே கலாய்ச்சிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இப்போ கமல் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டிருக்காரு. அண்ட் த்ரிஷாவோட ரியாக்ஷனும் ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு. ஸோ த்ரிஷாவுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கமல் வந்து யாரை மீன் பண்ணாரு, எந்த கட்சியை மீன் பண்ணாரு அப்படின்ட்டு.